அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பவானி சட்டமன்ற தொகுதியுடைய நடுவன் தொகுதி ஒரு தலைமை இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். பொங்கல் விழாவை பொங்கல் நாள் என்று முதல்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் நாம தெரிவிச்சுக்கிறோம். இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பாரம்பரியமாக பன்னெடுங்காலமாக இந்த விழாவை வந்து தமிழர்களாகிய நாம் வந்து கொண்டாடி கொண்டு வரோம். நம் மக்கள் அதாவது ஆதி காலத்துல திணை வகைப்பாடுன்னு சொல்லுவோம். அந்த திணை வகைப்பாடு 5 நிலங்களுக்குரிய அந்த திணை வகைப்பாட்டுல நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் மலை சார்ந்து நெய்தல் பகுதி சார்ந்து அதே போல பாத்தீங்க அப்படின்னா காடு சார்ந்து இந்த மாதிரியான பல இடங்கள்ல அந்த திணை நிலத்திற்குரிய ஒரு விழாக்கள் தான் நம்ம கொண்டாடி வருகிறோம். அதுல முதன்மையான ஒரு பொங்கல் பிற்காலத்துல நம்ம வந்து என்ன கொண்டாட வரோம் அப்படின்னா பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாட வரோம். மனிதனுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யற விதமா மனிதர்கள் அதாவது இந்த ஆரம்ப கால தமிழர்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த காடுகளை திருத்தி தனக்கான ஒரு வாழ்வில் ஒரு முறையாக இந்த பொங்கல் உணவாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னாடி எடுத்துட்டு வராங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக காடுகள் இப்போ நமக்கு காடுகள் இருந்து கிடைக்கக்கூடிய பல மலைகள் வந்து காடுகள் வந்து பூக்கள் கனிகள் இந்த மாதிரியான உணவுகள் கிடைக்குது. மக்கள் பெருகும் போது அவனுடைய அந்த மருத நலத்தை சார்ந்து நம்ம தொடர்ந்து பல இடங்கள்ல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய விளைச்சல் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவைப்படுகிறது. உணவு உற்பத்தியில ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆரம்ப காலம் தொட்டு இந்த வேளாண்மை அப்படிங்கிற விதைத்து அறுவடை மண்ணை வந்து புரட்டி போட்டு மண்ணை ஏறுதழுது அதற்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஆடு மாடு செல்வங்களை பயன்படுத்தி இந்த வேளாண்மை அப்படிங்கிற ஒரு தெய்வீக அந்த கடமையை தொழில் என்று சொல்வதை விட அது ஒரு கடமை, நம்முடைய இல்லத்தினுடைய உரிமை. அதை தொடர்ந்து கொண்டாடக்கூடிய வகையில நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து தொட்டு வரோம். அந்த அடிப்படையில இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஆடிப்பட்டம் இது போல நம்ம விதைத்து நம்ம தமிழ்நாட்டுல பல இடங்கள் பல்வேறு காலங்கள்ல நம்ம விளைச்சலை நம்ம பெருக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து பார்த்து வரோம். அதன் முன்னுரிமையாக அதை வந்து அது தமிழர்களுக்கு என்று ஒரு பொங்கலாக ஒரு விழாவாக இருக்கக்கூடிய வகையில நம்ம இந்த தொன்று தொட்ட ஒரு பழக்கத்தை நம்முடைய கடமை நம்ம தொடர்ந்து செய்து வரோம். இன்னைக்கு பல சூழல்கள் மாறி இருக்கிறது, தொழில்கள் மாறி இருக்கிறது. ஆனாலும் வேளாண்மை என்பது நமக்கு மிக மிக அவசியமாகிறது. வள்ளுவம் கூட சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உலகு தலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குரலை வலியுறுத்த அதே போல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உழவினார் கைமடங்கள் இல்லை விளைவிலும் முத்தம் என்பாருக்கு நிலை அப்படிங்கிற அந்த எனக்கு அந்த குரலையும் பதிவு பண்ணாங்க. இப்படி உழவுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பண்பாடு தொடர்ந்து வருகிறது என்றால் இந்த வேளாண்மை என்பது நமக்கு காக்கப்பட வேண்டும், இந்த வேளாண்மையும் நம் தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டும் என்கிறதா ஒரு இதா இருக்கு. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கேளிக்கைகளை அவருடைய அறிக்கையில பொங்கல் வாழ்த்துல தெரிவிச்சிருக்காங்க. கேளிக்கைகளை உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய இந்த நிலைமையில இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமாக இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாகும், அதே போல நமக்காக உணவை உற்பத்தி கொடுக்கின்ற உழவர்களுக்கும் உழவாண்மைக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருநாள் பண்பாட்டு ஒரு மறுமலர்ச்சியினுடைய இதாத்தான் நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம பார்க்கிறோம். அப்படி அவங்க அந்த வாழ்க்கையில பகிர்ந்துருப்பாங்க. அப்படி பண்டிகை என்பது சும்மா ஒரு கேளிக்கை மட்டும் இல்லாம அது கூட ஒரு அறிவியல் பூர்வமாக அது இந்த நிலத்தின் வளத்தின் ஒரு பாதுகாப்பிற்காக வளர்ச்சிக்காக என்னுடைய உணவின் உற்பத்திக்காக மக்களுடைய அறவாழ்வுகளுக்காக எப்படி பல்வேறாக பிரிச்சு பார்த்தாலும் அந்த அளவுல நம்ம வந்து இந்த பொங்கல் பண்டிகை வந்து தொடர்ந்து கொண்டாடி வரோம். இந்த 2024 ஜனவரி இந்த பொங்கல் என்பது அப்படிங்கிறது நம்முடைய அடிமை தனத்தை ஒழித்து நம்முடைய ஒரு புத்துணர்வான ஒரு ஆண்டாக ஒரு புதுமையான ஒரு நல்ல ஒரு சிந்தனைமிக்க ஒரு ஆண்டாக இன்னும் பல உற்பத்திகளை வேளாண்மை சார்ந்த உற்பத்திகளை
நம்மாழ்வார் ஐயா கண்ட கனவின் வழியே நம்ம வந்து இந்த உற்பத்தியை மேற்கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு நாம் அவர்களுக்கு விட்டு வைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியா இருக்க முடியும், செட்டா இருக்க முடியும். எனவே அந்த வேளாண்மை பணியை இன்னைக்கு ஐடி நிறுவனங்கள் மற்றும் உள்ளிட்ட பல உறவுகள், பல தொழில்கள் இருந்து இன்னைக்கு வேளாண்மைக்கு திரும்புகிறார் என்றால் இது வந்து ஒரு பண்பாட்டு புரட்சி. இந்த புரட்சி எப்படி வருகிறது என்றால், தொடர்ந்து நாம் இந்த பண்டிகையை தொடர்ந்து அடைகாத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இந்த தமிழ் இனத்துல பார்க்கிறோம். வெளிநாடுகளில் பஸ்காய் போன்ற பல பண்டிகை எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அது அறுவடை திருநாள் அப்படின்னு. நம்ம இதில் வந்து பொங்கல் திருநாள் என்று நம்ம தொடர்ந்து நம்மை பார்த்தா நம்ம பல இனங்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில தொடர்ந்து நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு வரோம். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் மற்றும் உழவர் திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இது போன்ற பண்டிகைகளை நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவோம். நன்றி, வணக்கம்.